ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கதிரும் ராஜும் சென்னைக்கு கிளம்புனது எதுக்காகனா ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வரதுக்காக. ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, கதிரும் ராஜும் தான் மனசில் இருக்கிற எல்லா ஃபீலிங்ஸையும் இப்போ வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கதிர் வந்துட்டு இது எதுவுமே இப்போதைக்கு நம்ம ராஜுக்கிட்ட சொல்ல வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போயிட்டதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரையும் மீறி ராஜை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒளறி கொட்டிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்த ராஜுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது. இத்தனை நாளாக இல்லாமல் கதிருக்கு என்னன்னு தெரியல, சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் என் மேலே இருக்க பாசமே வெளிவருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே ராஜி, என்னன்னு தெரியல, என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கிட்டே இருக்க. என்னால் இதை உங்ககிட்ட சொல்லாமலும் இருக்க முடியல, உங்ககிட்ட பேசாமலும் இருக்க முடியல. நானும் என்னோட மனசை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. இதை கேட்டு ராஜுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன கதிர் சொல்கிற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்கவும், இதை கேட்டுட்டு கதிர் இருந்துட்டு ராஜி அப்படின்னு சொல்லி கிட்ட போகிறாங்க. கிட்ட போன உடனே என்ன கதிர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது ராஜு கிட்ட போயிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, ராஜி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராஜி, நீ அன்னைக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டல, ரூமில் இருந்தால் மட்டும் நீ என்ன பண்ண போகிறேன்னு, அப்போ இருந்து இப்போ வரைக்குமே என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. என்ன உனக்கு பிடிக்கலையோன்றதுக்காக தான் இத்தனை நாளாக நான் அமைதியாக இருந்தேனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. என்ன உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால நீயும் நானும் சேர்ந்து வாழலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. இதை கேட்ட ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். என்ன கதிர் சொல்கிற, நீ உண்மையாவா சொல்கிற, என் மேலே உனக்கு பாசம் இருக்கிறா, என்னை பிடிச்சிருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ராஜி நீ இப்படியெல்லாம் பேசுகிற, உன்னை பிடிக்காதவங்க யாராச்சும் இருப்பாங்களா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி லவ்வை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அழகாக ஒரு வாழ்க்கையை தொடங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமாக எழுந்து உக்காந்துருச்சு. இங்கே பாரு கதிர், இப்படி ஒரு வாழ்க்கையை இந்த இடத்துல வந்து வாழ்வோன்னு நினச்சி கூட பார்க்கல, இத்தனை நாளாக இல்லாமல் இன்றைக்கி மட்டும் ஏன் என் மேலே உனக்கு இவ்வளோ பாசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட கதிர் இருந்துட்டு என்னமோ தெரியல, ஆனால் உன்னை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரி இருந்துச்சா, அதனால தான் என்னால் உங்ககிட்ட பேசாமையும் இருக்க முடியலையா, அதனால தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு டைமை பார்க்குறாங்க. பார்த்த உடனே ஐயோ ராஜி டைம் ஆயிடுச்சு, கிளாஸ்க்கு சீக்கிரம் ரெடி ஆகுனா கிளாஸில் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கதிர், நான் போயிட்டு ரெடி ஆகுறேன் அப்படின்னு குளிக்க போகிறாங்க. போன உடனே நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜி நானும் உன் கூட வந்து குளிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்து, இங்கே பாருங்கள் நம்ம இதெல்லாம் அப்புறமா வச்சுப்போம், இப்போ கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நான் சீக்கிரமாக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி கிளாஸை கவனித்த மாதிரி தான் அப்படின்னு போய் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம கதிர் பயங்கர எமோஷ்னலாக ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே இருக்கவும், கதிர் என்னை இப்படி பார்க்காத கதிர், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, உன்னை பார்த்து ரசிக்காமல் என்னால் இருக்கவே முடியல, இவ்வளோ அழகாக இருக்க, எப்படி ரசிக்காமல் இருக்கிறது, நீ உன் பாட்டுக்கு நீ உன் வேலையை பாரு, நான் உன்னை பாட்டுக்கு நான் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு கதிர், நான் கிளாஸில் போயிட்டு கவனமாக படிப்பை பார்க்கவா இல்லை உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கவா, இங்கே நடந்த விஷயத்தை தான் நான் திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் கிளாஸில் கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி சரி நான் ஓகே, இனிமேல் உன்னை இப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன் சரியா, நீ ரெடி ஆக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜியை கிளாஸ்க்கும் விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு நான் வெளியவே உட்காந்து ராஜி எப்போ வருவான்னு டோரவே பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்ம கதிர். அதுக்கப்புறம் என்ன கதிர் இருந்துட்டு ராஜி வரதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமா, ராஜி கிளாஸ் முடிஞ்சிருச்சா ராஜி, வா ராஜி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இதை பார்த்துட்டு என்ன கதிர், என்ன திடீர்னு வந்து இப்போ வீட்டுக்கு போகலான்ற எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லவும், இல்லை ராஜி நம்ம வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. வீட்டுக்கு கூப்பிட்ட உடனே இங்கே பாரு கதிர், நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க, நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா, இல்லை ராஜி நம்ம நாளைக்கு காலையில் கிளம்பலாம் சரியா அப்படின்னு நம்ம ராஜியை கூட்டிகிட்டு போயிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம கதிரும் ராஜியும் பயங்கர சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம
அதாவது யார் நம்ம கோமதி இருந்துட்டு என்ன கதர் போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம யார் நம்ம ராஜு இருந்துட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு பார்க்கவும், என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த சும்மா தான் வேற ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இங்கே பாருடி, வழக்கமாக நீ இருக்கிறத விட ஒரு மாதிரி இருக்க, ஏதாச்சும் ஆயிடுச்சா உனக்கு, இங்கே பாருடா அந்த கிளாஸில் என்னடா சொல்லி கொடுத்தாங்க இவளுக்கு, இவ பாரு எப்படி இருக்கான்னு அப்படின்னு சொல்லவும், நம்ம கதிரை பார்த்துட்டு இன்னும் ஷாக் ஆயிடுறாங்க. டே கதிர், உனக்கு என்னடா ஆச்சு, எதுக்காகடா நீ இப்படி இருக்க, ஐயோ சென்னைக்கு போயிட்டு வந்ததும் என்னமோ பார்த்து பயந்துட்டு வந்திருக்கீங்க போல, வாங்க உங்க 2 பேருக்கும் நான் டிஸ்டியானா சுற்றி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியே நிற்க வச்சு டிஸ்டி சுற்றி அந்த பூசணிக்காவை கீழே உடச்சி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கள், நீங்கள் எதையோ பார்த்து பயந்துருக்கீங்க, இல்லைன்னா உங்களை எல்லாரும் கண்ணு வச்சுருப்பாங்க, அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க, அதனால் நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேங்கன்னு சொல்லிட்டு உள்ளே அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜுக்கே வெக்கம் தாங்கவே முடியல, ஒரு மாதிரி ரொமான்ஸ் மூடிலே இருக்காங்க 2 பேர், ராஜும் நம்ம கதிரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு இந்த மனுஷங்கிட்ட என்ன தான் பண்ணாலையும் அவர் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரே, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்போடு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக துள்ளி குடிச்சிட்டு ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே நம்ம கதிர் இருந்துட்டு ராஜி நில்லு, ராஜி ராஜி நில்லு ராஜி அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம யார் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடி புதுசாக எல்லாரும் 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, டே கதிரு, உனக்கு டிராவல்ஸுக்கு போகலையடா, 2-3 நாளாக நீ டிராவல்ஸ் பக்கமே போகல, இப்போ டிராவல்ஸ் எல்லாம் யார் பார்த்துக்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்கம்மா, நீ கவலைப்படாதம்மா, ஏம்மா அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படுற, வேறு எதை பற்றிட்டா நான் கவலைப்படட்டும், யாராச்சும் ஒன்று சொன்னால் கேட்குறீங்களா, யாரும் எதுவும் கேட்குறதில்ல, இங்கே பாரு ராஜி, நீ என்ன இப்படி சுற்றிக்கிட்டு இருக்க, உனக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைத்த எனக்கு வேலை இருக்குது, நான் கிளாஸுக்கு கிளம்பணும், அப்போ எதுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கேன், போயிட்டு சீக்கிரம் ரெடி ஆகி கிளாஸுக்கு கிளம்பு சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜும் கதிரும் ஒரு மாதிரி பொட்டி பாம்பு மாதிரி அடங்கிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. போன உடனே பயங்கர சந்தோஷம், அப்படியே கிழக்கச்சாங்கட்டவும் அப்படியே 2 பேரும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. சரி கதிர், எனக்கு டைம் ஆகுது கிளாஸுக்கு, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளாஸுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இந்த பக்கம் ட்ராவல்ஸ்க்கு போகவும் நம்ம ராஜி நடந்ததே நினச்சி ரொம்ப சந்தோஷமாக கிளாஸ்க்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம மீனாக்கா கிட்ட சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அக்கா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் பேசணுக்கா அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜி, என்ன சந்தோஷமான விஷயம், நீ போலீஸ் ஆக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லவும், என்ன ராஜிமா, என்ன இவ்வளோ சந்தோஷமா, நான் என்றைக்குமே உன்னை பார்த்ததே கிடையாது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, என்னை கதிர் ஏற்றுக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டோங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம மீனாவுக்கும் பயங்கர சந்தோஷம். என்ன ராஜிமா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, நீ சொல்கிறதெல்லாம் பொய் இல்லையே, நீ உண்மையை தானே சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா நான் உண்மையை தான் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம், 2 பேரும் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மீனாக்கும் ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷம். நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ மாட்டீங்களான்னு நினச்சி நான் ரொம்ப நாள் கவலைப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த கவலையெல்லாம் போக்கிட்டே ராஜிமா, ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமாக நல்ல விஷயத்த சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறேன், சரியா அக்கா போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படவும், இங்கே பாரு ராஜி, நீ இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராஜி, நீ சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, இன்றைக்கி 2 பேரும் நம்ம மீட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா என்னக்கா மீட் பண்ணுவோமா, மீட் பண்ணுறோம் அவ்வளோதான், நீங்கள் சீக்கிரமாக ஆஃபீஸை விட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறம் நானும் கிளாஸில் இருந்து கொஞ்சம் அதாவது டைம் கேட்டு நானும் சீக்கிரமாக வந்துடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மீட் பண்ணி பேசுகிறதுக்காக பிளான் போட்டுடுறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கள், என்கிட்ட பேசுவீங்களா மாட்டீங்களா, எதுக்காகங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க, உங்கள் காலில் கூட விழுறேன், என் கூட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க, நீங்கள் என் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த உலகத்தில் ஏண்டா வாழ்கிறோம், இனிமேல் இந்த உலகத்தில் வாழவே கூடாது அப்படின்ற அளவுக்கு எனக்கு யோசனை போயிடுச்சுங்க, ப்ளீஸுங்க உங்கள் காலில் கூட விழுறேன், என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவே மாட்டிங்களா
சொன்னீங்க? ப்ளீஸுங்க உங்கள் காலில் கூட விழுறேன்னு எவ்வளவோ கெஞ்சுறேன். உங்களுக்கு மனசாட்சிறது ஒன்று இல்லவே இல்லையங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு, எனக்கு மனசாட்சிறது ஒன்று இல்லவே இல்லை. எனக்கு துரோகம் பண்ணிட்டில்ல, இனிமேல் என் கூட பேசவே பேசாத. உங்கள் அம்மா வீட்டில் உன் கூட பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு துரத்திருப்பேன். இந்த வீட்டை விட்டு துரத்துனா எங்கே போவியோ ஏது போவியோன்றதுக்காக தான் நான் இந்த வீட்டிலே விட்டு வச்சிருக்கேனே தவிர வேற எதுக்காகவும் இந்த வீட்டில் உன்னை விட்டு வச்சதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசு இருந்துட்டு, அப்பா நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவராக தான்ப்பா இருக்குது. அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தான்ப்பா தெரியும். ஏன்ப்பா அம்மாவை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன அரசி, என்ன வாய் ரொம்ப நீளிக்கிட்டே போகுது, இங்கே பாருங்கப்பா, வாயெல்லாம் நீளல, அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது கோமதி இருந்துட்டு, அரசி கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அரசி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன்கிட்ட, இங்கே பாருங்கப்பா, அம்மா கல்யாணம் பண்ணி வச்சதால அவங்க 2 பேரும் அதாவது அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் அண்ணன் மாதிரியா இப்போ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நின்றுட்டு இருக்க கதிரண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியனுக்கும் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, எதுவுமே பேசாமல் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்ட உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, அரசி என்ன அரசி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, இந்த மாதிரி பேசுனா எனக்கே கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோ, எதுக்காக அப்பாவை இப்படி கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாண்டியனால் தாங்கவே முடியல, கடைக்கு கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு கடைக்கு போயிட்டு, இங்கே பாருங்கள், அரசி ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க, அவள் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை கோமதி, நான் என்ன நினச்சி அதாவது சரவணனுக்கு பொண்ணு பார்த்தேன்னு தெரியல, ஆனால் அவனோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தானே, அதுக்காக தானே அரசியும் இப்படியெல்லாம் சொல்கிறான். இப்போ பாரு, கதிரும் ராஜும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு தானே சரவணனை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு போயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கோமதி அப்படின்னு சொல்லவும், அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட பேசினதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். என்னங்க, நீங்கள் என் கூட பேசிட்டீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க, எனக்கு இது மட்டும் போதும், கண்டிப்பாக சரவணோட வாழ்க்கையை நானே சரி பண்ணிடுவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக துள்ளி குதிக்கவும், இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, இத்தனை நாள் உன் கூட பேசாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு கோமதி, எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு நினச்சி தான் நான் கோவத்தில் இருந்தனே தவிர வேறு எதுவும் இல்லை, என்ன மன்னிச்சிரு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட அவ்வளோ பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, நீங்கள் பேசினதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது சில நாட்களுக்கு பிறகு, அதுக்கப்புறம் என்ன, சில நாட்களுக்கு பிறகு நம்ம ராஜுமா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜுக்கு தலை சுத்துது, வாந்தி வருது, என்னென்னமோ பண்ணுது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கதிர் வந்துட்டு, ராஜு என்ன ராஜு ஆச்சு உனக்கு, என்னாச்சு உனக்கு, எதுக்காக வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன், இல்லைங்க எனக்கு காலையிலேருந்து வாந்தி வர மாதிரியே இருந்துச்சா, அதனால தான் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன ராஜி என்னாச்சு, என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நீங்கள் சமைச்சதை தான் அத்தை சாப்பிட்டேன். ஐயோ, நம்ம சமைச்சதை சாப்பிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. என்ன ராஜி, நான் சமைச்சதை சாப்பிட்டு தான் நீ உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றியா? அத்தை நான் அப்படி சொல்லவே இல்லை அத்தை, எனக்கு ஏதோ ஒத்துக்காததை நான் சாப்பிட்டேன் போல, அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிட்டுருக்கு, ஒன்றும் இல்லை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை வாந்தி எடுத்துகிட்டு வந்து டயர்டாக பெட்டு மேலே உட்காடுறாங்க. ராஜி, இப்போ ஓகேவா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? இல்லைங்க இப்போ ஓகே தான் எனக்கு அப்படின்னு சொன்ன உடனே போயிட்டு திரும்பவும் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா பாண்டியன் வந்துட்டு, கதிர் நீ எதுக்காகடா பார்த்துக்கிட்டு இருக்க, போய் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுங்கடா அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா பரவாயில்ல விடுங்க, மாத்திரைலாம் இருக்குது, நான் இங்கே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருமா, டாக்டரை கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு மாத்திரை போடுறது வேற, நீயா ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுனா அது உனக்குள்ளே வேற ஒரு பிரச்சனை இருந்து இதனால் நீ மாத்திரை வேற எதுக்கோ மாத்திரை போட்டு உன்னோட உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது, நீ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, இல்லை கதிர் எனக்கு இப்போ ஓகேவா தான் இருக்குது, நான் திரும்ப அதே மாதிரி ஆகிட்டே இருந்தா நம்ம திரும்ப போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து திரும்ப வாந்தி எடுத்துடுறாங்க. சரி, நம்ம கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, இனிமேல் நீ ஒரு வார்த்தை கூட பேசவே கூடாது, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிகிட்டு போக தான் போகிறேன், நீ எதுவுமே பேசாமல் நீ என் கூட வரணும் சரியா அப்படின்னு சொல்லவும், கதிர் என்ன கதிர் நீயும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, நான் என்ன புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேனே, இங்கே பாரு நீ எதுவுமே
பேசாமல் ரெடியாக போ, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இல்லைங்க, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராஜி, கிளாஸுக்கு நம்ம அப்புறமா போய்க்கலாம், நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ராஜுக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கிளாஸுக்கு வரமாட்டான்னு சொல்லிடுறேன், நீ போய் ரெடியாக சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, கதிர் தான் சொல்கிறான்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு எதுவுமே இல்லைன்னா நான் கதிரவே கூட்டிகிட்டு போய் உன்னை கிளாஸில் விட சொல்கிறேன் சரியா, நீ கவலைப்படாமல் ரெடி ஆகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போ சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கத்த அப்படின்னு நம்ம ராஜு இருந்துட்டு ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிர்கிட்ட போயிட்டு, கதிர் எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது கதிர், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி தலை சுற்றுது, என்னென்னமோ பண்ணுது, எனக்கு ஒன்றுமே புரியல கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜி, அதுக்கு தான் சொன்ன ராஜி, ராஜு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நம்ம செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு ராஜி, கதிர் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்துட்டு கோமதி அவங்க 2 பேரையும் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர் கிட்ட, இங்கே பாருங்க டாக்டர், எனக்கு 2-3 டைம் வாந்தி வந்துருச்சு, இப்போ எனக்கு தலை கிருன்னு சுற்றுது, உட்கார முடியல டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க டாக்டர், எனக்கு இப்படி தான் இருக்குது, எனக்கு என்னென்னு பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுட்டு அதாவது ஃபஸ்ட்டு வைட்டல்ஸ் எல்லாம் செக் பண்ணுறாங்க. எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சுகரு பிபி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் என்னென்ன அதுக்கப்புறம் நம்ம யார் கோமதியையும் கதிரையும் வெளியே இருக்க சொல்கிறாங்க. 2 பேருமே வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு ராஜுக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா, உங்கள் மென்சஸ் டேட் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு ராஜுக்கு குழப்பமாக இருக்குது. டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருந்தனால எனக்கு எப்போ பீரியட்ஸ் ஆகுச்சுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா இந்த விஷயத்தில் போயிட்டு இவ்வளோ அஜாக்கிரதையாக இருக்கிறீங்களே, இந்த விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்க தேவையில்லையா? சரி, ஒரு ப்ரெக்னன்சி கிட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை டாக்டர், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை டாக்டர் அப்படின்னு நம்ம ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த காலத்தில் எல்லாரும் இப்படி தாம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது நம்ம ராஜுக்கிட்ட யூரின் கண்டெய்னர் கொடுத்து யூரினை வந்து கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜும் அதை கொண்டு வந்து நர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. நர்ஸ் இருந்துட்டு ஒரு ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து அதாவது ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் இருந்துட்டு ராஜுக்கிட்ட நிறைய கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம நர்ஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே நர்ஸ் கிட்ட, என்னம்மா என்ன இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேம் இதில் பாசிட்டிவ் தான் மேம் காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜுக்கிட்ட சொல்லவும், டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, என்னால் நம்பவே முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த காலத்தில் மாதம் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு தானே இந்த காலத்து பசங்கள்லாம் ஆசைப்பட்றீங்க, அதுக்காக தானே நீங்கள் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், இத்தனை நாளாக என்னோட புருஷன் கூட நான் அதாவது ஒன்று சேராமல் இருந்தேன், இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒரு 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம்மா, அதுக்குள்ளே எப்படி குழந்தைன்னு தான் நான் யோசனை தவிர வேறு எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, ஒரு சிலர் உடம்பு அந்த மாதிரி, ஒரு சிலரது அந்த மாதிரி இருக்குமா, நீ கவலைப்படாத, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா, நான் அவங்கக்கிட்ட நானே எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டில் இருக்கிறவங்க அதாவது நம்ம கதிரையும் கோமதியையும் கூப்பிட்டுட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கதிர் இருந்துட்டு, ராஜு என்ன ஆச்சு ராஜு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உள்ளே வாணி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, டாக்டர் இவகிட்ட என்னாச்சுன்னு கேட்டால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா டாக்டர், என்னதான் ஆச்சு இவளுக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கதிர் இருந்துட்டுமா, என்னம்மா பிரச்சனையெல்லாம் கேட்குற, ராஜுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எனக்கு தெரியும், ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும், வேறு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் மயக்கமும் வாந்தியும் வந்திருக்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆமாம்மா, உங்கள் மருமக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு வாந்தியும் மயக்கமும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம கோமதி இருந்துட்டு ராஜியை
ராஜி கிட்ட போயிட்டு, ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி, இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறப்போ உங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ 2 பேரும் மனசுலையும் உங்கள் 2 பேரையும் ஏற்றுக்கிட்டு இப்போ வாழ ஆரம்பிச்சிட்டிங்களே, இப்படி ஒரு விஷயத்த சொல்லி என்னை இவ்வளோ சந்தோஷப்படுத்துவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ராஜி. உன்னை தூக்கி அப்படியே கொஞ்சம் போல் ஆசையாக இருக்குது தெரியுமா? சரி, இந்த டைமில் நீ ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயினும் பண்ணக்கூடாது, சரியா? நீ இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டிலேயே தான் இருக்கணும். நான் எல்லா வேலையும் உனக்கு நான் பார்த்துக்கிறேன், சரியா? அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, என்னத்தை இப்போ தானே பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாதுன்றதெல்லாம் இல்லை, எல்லா வேலையுமே செய்யலாம் அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, எனக்கும் அது தெரியும். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதத்துக்கு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் தானே, இப்போது உஷாராக இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லவும், டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் மாமியார் சொல்கிறதும் கரெக்டு தான். 3 மாதம் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். வெயிட்டு தூக்கக்கூடாது, குனிஞ்சு வேலை செய்யக்கூடாது, ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், அதே மாதிரி நிறைய ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குதுமா. உங்கள் மாமியார் சொல்கிறதெல்லாம் கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? அந்த காலத்துலலாம் இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ராஜுக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தாலும், ஐயோ இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு கூட்டிகிட்டு வெளியே வராங்க. ராஜி மொல்ல நடராஜி, ராஜி மொல்ல நடராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம கதிருக்கு பயங்கர சந்தோஷம். ராஜி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பயங்கர சந்தோஷமாக ராஜை பார்த்து பேசவும், ராஜுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறதுனே அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு கதிர்கிட்ட, இங்கே பாருடா கதிர், வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு போகணுண்டா, வாங்கிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம வீட்டில் இத்தனை நாளாக ஒரு நிம்மதி, அதாவது எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் சந்தோஷமே இல்லாத, நிம்மதியே இல்லாத ஒரு வீடாக தான்டா இது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இனிமேல் பாரு, இந்த வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. போன உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்ன கோமதி, என்ன 3 பேரும் ஒன்றா வரீங்க, நீ ஆட்டோவில் வந்துடுவேன்னு நினச்சேன், என்ன ராஜி நீ கிளாஸுக்கு போகலையா, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, ஏங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம் தாங்க வந்தேன், இங்கே பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமா விஷயம் சொல்லலான்னு வந்தேன்னு சொல்கிறேன், என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நீங்கள் தாத்தா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு அப்படியே கண்ணு கலங்கி உக்காந்துடுறாரு, அப்படியே எதுவுமே பேசாமல் ஸ்டாச்சு மாதிரி ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு போயிட்டு தன்னோட அப்பா கிட்ட உக்காந்து, அப்பா நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்கப்பா, நான் அப்பாவாக போகிறேன் அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு அப்படியே கண்ணில் இருந்து மாலை மலையாக தண்ணி வந்து, கதிர் இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவும் வந்துடுறாங்க. மீனா வந்த உடனே, என்ன எல்லாரும் உட்காந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் பார்த்துட்டு ராஜு இருந்துட்டு, அக்கா வாங்கக்கா, உங்களுக்கு தான் நான் இப்போ ஃபோன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நீங்களே வந்து நிற்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷங்க்கா, வாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. என்ன ராஜி, என்ன திடீர்னு ஸ்வீட்ஸ் எல்லாம், என்னாச்சு, எதுக்கு ஸ்வீட்ஸு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஏதாச்சும் இருக்கா, என்னாச்சு உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். ராஜுமா, என்னம்மா நீ சொல்கிறது உண்மையா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி, நீ இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நீ அன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதை வச்சு பார்த்தா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, என்னடி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கத்த, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது தானே, இவங்க சென்னைக்கு போனாங்கல்ல, சென்னைக்கு போன இடத்துல தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். இங்கே பாருட கதிர், உன்னை நாங்கள் ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சிருக்கணும், ஹனிமூனுக்கு அனுப்பி வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிருப்பீங்களே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை
மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ராஜி வந்துட்டு அத்தை அத்தை மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்க என்னோட அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் போய் சொல்லிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது என்னம்மா கேள்வி போய் சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜி வந்துட்டு நம்ம இது யாரு நம்ம முத்துவேலோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முத்துவேலு நம்ம மாரி வடிவு சக்திவேலு காந்திமதினு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜியை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் ராஜி உள்ள வா ராஜி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு உள்ளே போயிட்டு அம்மா உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ சொல்லலாம்னு வந்தம்மா. அப்பா உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா, நீங்கள் 2 பேரும் தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு நம்ம முத்துவேலுக்கும் நம்ம வடிவுக்கும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுது. என்ன ராஜி சொல்கிறேன்னு ராஜியை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முத்துவேலு பயங்கர சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறதுனே தெரியல. நம்ம காந்திமதி இருந்துட்டு நம்ம ராஜியை கட்டி பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருடி ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தால் 2 குடும்பமும் ஒன்று சேருமா சேராதான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.